Hi, I'm Satya. I completed BSS Diploma in Acupuncture, Yalini Academy, அம்மாப்பேட்டை, சேலம். இப்போ வந்து நான் இது எதுக்காக பண்ணுறேன்னா வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் சர்டிஃபிகேட்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். ஹாய், உங்கள் பேர் என்ன? ராகப்பிரியா. உங்களுக்கு என்ன வலி? காது வலி. எத்தனை நாளாக இருக்குது? ஒரு 2-3 டேஸாக இருக்குது. சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். பெயின் இருந்தால் சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சாப்பிடாம போட்டோன்னா உங்களுக்கு மயக்கம் வரலாம், அதனால தான் சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன். வாட்ச் கழட்டிடுங்க. இவங்களுக்கு வந்து நான் ட்ரிபிள் வார்மர் 6ல் போட்டிருக்கேன். எதுக்காகன்னா அவங்களுக்கு இயர் பெயின் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரிபிள் வார்மர் 6ல் போட்டதுனால இயர் பெயின் வந்து கொஞ்சம் குறையும். இதை வந்து நீங்கள் டெய்லி கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நீட்லிங் இல்லைன்னா நான் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கலாம். ப்ரெஷர் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு இருக்குது. அதை நீங்கள் வந்து எத்தனை தடவை வேணாலும் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு லிமிட்லாம் இல்லை. இந்த நீட்லிங் எவ்வளோ நேரம் இருக்கணும்? 20 to 45 மினிட்ஸ் நாங்கள் நீட்லிங் வச்சுருக்கோம். உங்களோட பெயின் பொறுத்து தான் அது. 20 மினிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ அந்த நீட்லிங் எடுக்கிறப்ப பிளட் ஏதாவது வந்தால் சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது? பிளட்லாம் உங்களுக்கு அவ்வளோவா வராது. சைடு எஃபெக்ட்ஸும் இதில் நமக்கு எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி இச்சிங், ரெட்னஸ் அந்த மாதிரி அது எதுவுமே ஆகாது. ஒருவேளை உங்களுக்கு ஸ்வெல் ஆயிருக்கு இல்லை ரெட்னஸ் இருக்குன்னா நீங்கள் ஐஸ் வைக்கலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. இந்த நீட்லிங் பண்ணதால காது வலி கண்ட்ரோல் ஆகும்? கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 2-3 டேஸில் உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து பெயின் குறைஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை போட தேவையில்லை, கண்டினியூ பண்ண வேண்டாம். பெயின் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நீட்லிங் பண்ணுறதால பெயின் இருந்துச்சுல்ல, அது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? அது எதுவுமே வராது, உங்களுக்கு சரியாயிடும். இப்போ வந்து உங்களுக்கு நீடில் இல்லை, ப்ரெஷர் கொடுக்க முடியலன்னா எங்ககிட்ட ராட் இருக்குது, ப்ரெஷர் ராடுன்னு ஒன்று. அதை வச்சு நீங்கள் ராடில் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா